இந்த வீடியோல நாம பார்க்க போறது செரிகல்ச்சர் பார்ட் 2 வீடியோ இன் ட்ரெண்ட்ஸ் இன் எக்கனாமிக் ஜுவாலஜி. ஸோ இதுல நம்ம லைஃப் சைக்கிள் ஆஃப் பாம்பாக்ஸ் மியூரியை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சும்மா சிம்பிளா ஒன்று இது சொல்றேன் ஈஸியா. இப்போ லைஃப் சைக்கிள்ல பார்த்தீங்கன்னா இந்த மேல் அண்ட் ஃபீமேல சில்க் வார்ம் அதாவது பாம்பாக்ஸ் மியூரி மேட் பண்ணணும். ஸோ மேட் பண்ண உடனே மீட் பண்ண பிறகு இந்த ஃபீமேல சில்க் பாம்பாக்ஸ் மியூரி இருக்கு இல்லையா, அது எக்ஸை லே பண்ணும். ஸோ எக்ஸை லே பண்ண பிறகு நம்மளுக்கு ஒரு ஆண்ட் மாதிரியான லார்வா வெளியில வரும். ஸோ அந்த லார்வாக்கு அடுத்த ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார், செகண்ட், தேர்ட், 4, 5 இன்ஸ்டார்னா அதை தன்னை மாத்திக்குது. இன்ஸ்டார்னா அந்த ஸ்டேஜஸ் டிஃப்ரெண்ட் டிஸ்டிங் ஸ்டேஜஸை தன்னை மாத்திக்குது. 5th இன்ஸ்டார் வந்த பிறகு குக்கூன் ஸ்டேஜ். ஸோ குக்கூன்னா அதை சுற்றி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி இருக்கும். ஸோ அந்த குக்கூன் மெச்சூரிட்டி ஆன பிறகு அந்த குக்கூன் ஷெல்ல இருந்து வெளியில பியூப்பாவா மாறும். ஸோ இதுதான் அந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் பாம்பாக்ஸ் மியூரி. இதுக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். The adult of Bombax Muri is about 2.5 cm in length and pale creamy white in color. ஸோ அந்த அடல்ட் ஸ்டேஜ் இப்போ இங்கே பார்த்துருக்கீங்களா, இது என்ன கலரில் இருக்குது? பேல் ஒயிட் க்ரீமி கலரில் இருக்கு இல்லையா. ஸோ அதோட லென்த் எவ்வளோ இருக்கணும்? 2.5 cm இருக்கணும். Due to heavy body and feeble wings, the flight is not possible in female moth. அதாவது ஃபீமேலோட மோத் பார்த்தீங்கன்னா ஃபீபிள் விங்ஸ்ன்னா வலுவிழந்த ரெக்கைகள், அப்புறமா பாடி வெயிட்டாக இருக்குது, அதனால் இந்த ஃபீமேலால் பறக்க முடியாது. This moth is unisexual in nature and does not feed during its very short life period of 2 to 3 days. இந்த மோத் யூனிசெக்சுவல்னா மேல் தனியாக ஃபீமேல் தனியாக இருக்குது. அப்புறமா அந்த டைமில் does not feed, அதாவது டியூரிங் ஷார்ட் லைஃப் பீரியடில் சாப்பிடாது 2 to 3 daysல. Just after emergence, male moth copulates with female for about 2 to 3 hours and if not separated, they may die after few hours of copulating with female. இப்போ மேல் தான் ஃபீமேலோட காப்புலேஷனுக்கு போகும். ஸோ இது எமர்ஜென்ஸ் டைம். ஸோ அப்படி செப்பரேட் இந்த மாதிரி செப்பரேட் ஆகி தனியாக போகலைன்னா இந்த ரெண்டுமே இறந்துரும். அப்புறமா just after copulation, female start laying eggs which is completed in 1 to 24 hours. ஸோ ஒரு நாளைக்குள்ள 1 to 24 ஹவர்ஸ்க்குள்ள காப்புலேஷன் முடிஞ்ச உடனே ஃபீமேல் எக்கை லே பண்ணிடும். அதான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, எக் லேஸ். A single female moth lays 400 to 500 eggs depending upon the climatic conditions. ஸோ climatic conditions-ஐ பேஸ் பண்ணி ஒரு ஃபீமேல் 400 to 500 எக்ஸை லே பண்ணும். 2 types of eggs are generally found, namely diapause type and non-diapause type. அதாவது டெம்பரேச்சர் கண்டிஷன், அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷனை வச்சு 400 to 500 லே பண்ணும் இல்லையா. அந்த எக்ஸ்லேயே 2 டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. டயபாஸ்னா inhabiting the temperate regionsல சில climatic conditionsல அது அதுக்கு தேவையான ஃபேவரபிள் கண்டிஷனில் தான் அது லெக் ஏஸ் தட் இஸ் எக்ஸ் ஹேட்ச் அவுட் ஆகும். அந்த சில பர்டிகுலர் கிளைமேட்டிக் டியூரேஷன்ஸை சஸ்பெண்ட் பண்ணிடும். ஸோ அப்படிப்பட்ட டைப் ஆஃப் எக்ஸ் டயபாஸ்ட் டைப்பு. அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் இருக்கிற டைப், நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரி இருக்கிற இடத்துல லே பண்ணுற எக்ஸ் நான் டயபாஸ். அது எந்த ஒரு சஸ்பென்ஷன் இல்லை, எப்போ வேணும்னாலும் அந்த எக்ஸ் ஹேட்ச் அவுட் ஆகலாம். ஸோ த எக்ஸ் ஆஃப்டர் 10 days ஆஃப் இன்குபேஷன் ஹேட்ச் இன்டு லார்வா கால்ட் கேட்டர்பில்லர். ஸோ இந்த எக்ஸ் இன்குபேஷன் ஆன பிறகு வெளியில் என்னவா வருது? கேட்டர்பில்லர். இந்த ஸ்டேஜஸ் இருக்குல்லையே, இந்த கேட்டர்பில்லர் ஸ்டேஜஸ்க்கு வருது. த நியூலி ஹேட்ச்டு caterpillars is about 3, அதாவது இங்கே ஃபர்ஸ்ட் வருது இல்லையா, அது 3 millimeter சைஸில் தான் இருக்கும் அந்த கேட்டர்பில்லர். அண்ட் இஸ் pale yellowish white in color. ஸோ இந்த கலரில் இருக்குன்னா pale yellowish white in color. The caterpillar are provided with well-developed mandibular type of mouth parts adapted to feed easily on the
mulberry leaves. So well developed mandibularனா மவுத் பார்ட்ஸ் நல்ல டெவலப் ஆயிருக்கு, chew பண்ணுறதுக்கு, கடிக்கிறதுக்கு, பிஞ்சிங் பண்ணுறதுக்கு, கிரைண்டிங் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல டெவலப்டான மேண்டிபுலார் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் வந்து இந்த சில்க் வார்மில் இருக்குது. எதை சாப்பிட்றதுக்கு? மல்பெரி லீவ்ஸை சாப்பிட்றதுக்கு. ஆஃப்டர் 1, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் மோல்ட்டிங்ஸ், அதாவது மோல்ட்டிங்ஸ்னா விதரிங் ஆகிட்டு தன்னை அடுத்த ஸ்டேஜுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்டேஜ்னா இப்போ 1லேருந்து செகண்ட் ஸ்டேஜ், செகண்ட்லேருந்து தேர்ட் ஸ்டேஜ், தேர்ட்லேருந்து ஃபோர்த் ஸ்டேஜ், ஃபோர்த்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டேஜ் இன்ஸ்டார்ஸை தன்னை டிஸ்டிங் ஸ்டேஜஸ்க்கு மாற்றிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மோல்ட்டிங் நடக்கிறது எத்தனை நாளைக்குன்னா ஆஃப்டர் ஹேச்சிங் அவுட், எக்குலேருந்து வெளியில் வந்த பிறகு 21 to 25 டேஸ்க்குள்ளே நடக்கும். The fully grown caterpillar சைஸ் பார்த்தீங்கன்னா 7.5 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கும். ஸோ இட் டெவலப் salivary glands, அதுக்குள்ளே salivary glands இருக்கும். salivary glands வந்த உடனே சாப்பிட்றது நிறுத்திடும். சாப்பிட்றது நிறுத்தினாவே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? பியூப்பா ஸ்டேஜ். அந்த பியூப்பா ஸ்டேஜ்குள்ளே போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் the caterpillar stop feeding and move towards the corner among the leaves and secrete a sticky fluid through their silk gland. அதாவது இந்த சாப்பிட்றத நிறுத்தின உடனே அந்த லீஃபோட ஓரத்துக்கு போயிட்டு ஒரு ஸ்டிக்கி ஃப்ளூயிடை சில்க் கிளாண்ட், தன்னோட salivary glandsல இருக்கிற சில்க் கிளாண்ட்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். The secreted fluid comes out through the spinret. Spinret என்றது ஒரு narrow hole hypopharynx ஓட கனெக்ஷனில் இருக்கு. And it takes the form of long fine thread of silk which hardens on exposure to air and is wrapped around the body of the caterpillar in the form of covering called as cocoon. ஸோ இந்த குக்கூன் பாருங்கள், அந்த குக்கூனை சுற்றி இந்த ஒயிட் கலர் த்ரெட்டு வந்து ஹார்டன் ஆகிடும். எப்படின்னா ஏர் அதுதான் ஒரு தன்னோட என்னது அந்த ஸ்டிக்கி கிளாண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற இது வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி வெளியில் வந்த உடனே அந்த கேட்டர்பில்லரை சுற்றிக்குது. அந்த சுற்றின உடனே ஹார்டன் ஆகிடுது. ஏன்னா ஏர் பட்ட உடனே அந்த ஸ்டேஜுக்கு தான் குக்கூன். இட் இஸ் ஒயிட் கலர் பெட் ஆஃப் த பியூப்பா whose outer threads are irregular while the inner threads are regular. ஸோ இதுதான் வந்து அவுட்டர், அதாவது கலர் வந்து ஒயிட் கலராக இருக்குது பியூப்பா. அதோட வெளியில் இருக்கிற த்ரெட்ஸ் வந்து இர்ரெகுலராக சுற்றின மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கிற த்ரெட்ஸ் வந்து ரெகுலராக சுற்றி இருக்குது. The length of continuous thread secreted by the caterpillar for the formation of cocoon is about 1000 to 1200 meters which requires 3 days to complete. அந்த த்ரெட்டு சுற்றி இருக்குல்ல கேட்டர்பில்லரை, அது வந்து எவ்வளோ மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 to 1200 மீட்டர்ஸ். அந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக தன்னை கவர் பண்ணணும் இல்லையா அந்த பியூப்பாவை. ஸோ அது வந்து 1000 to 1200 மீட்டர்ஸ் வரையும் சுற்றி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும்? 3 days. To complete it 3 days. The pupal period lasts for 10 to 12 days and the pupa cut through the cocoon and emerge into adult moth. So pupa stage வந்து எத்தனை அதை சுற்றி இருக்கு இல்லையா, அது வந்து 10 to 12 days வரையும். அதுக்கப்புறம் அந்த குக்கூனை விட்டு வெளியில் வரும்போது adult moth-ஆக வந்துடும். On the basis of molts which they undergo during their larval life, Bombax murri is divided into 3 races: Trimoltus, Tetramoltus and Pentamoltus. The cocoon stage, அதாவது molting நடக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி லார்வல் லைஃப்பில் இந்த Bombax murri வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ட்ரைமோல்டஸ்னா 3 தடவை மோல்ட்டிங் நடந்து தன்னோட ஸ்டேஜஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. டெட்ராமோல்டஸ் அது மாதிரியும் இருக்காங்க. பென்டானா 5 டைம்ஸு. ஸோ பேஸ்ட் ஆன் த வொலிட்டினிசம்னா நம்பர் ஆஃப் ப்ரூட்ஸ் பெர் இயருக்கு எவ்வளோ எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை எடுத்தாங்கன்னா அது வந்து யூனிவோலட்டைன்ஸ். ஒன்று தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஜென்ரேஷனை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுவே 2 ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா bivolatiles, 2 broods only. And multivolatiles-னா ஒரு வருஷத்தில் நிறைய ப்ரூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அது மல்டிவோலட்டைல். அப்புறம் India has distinction of the production of all 4 types of silk, that is mulberry silk 91.7%, Tasser silk 1.4%, Eri silk
6.4% and Muga silk 0.5%, which are produced by different species of silkworms. Name the species that produces large amount and least amount of silk in India. So large amount na kanna mudittu eludidala mulberry silk. So மற்ற எல்லாமே ரொம்ப லீஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது முகா சில்க் தான். பட் எல்லாமே டாசர், எரிக், முகா எல்லாமே லீஸ்ட் அமௌண்ட் தான். அதுக்கான ஆன்சர் தான் இங்கே கொடுத்துருக்கோம். So the species that produces the large amount of silk in India is Bombax muri, also known as mulberry silkworm, while the Anthoceras assamiensis or Muga silk produces least amount. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.